வெல்கம் டு கேஜம் கார்த்தர். அந்த இன்னைக்கு நம்ம சேலஞ்சர் மீட் எவ்வளோ ஷேட்டாக இருக்காங்க. ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து பைல் ஃபவுண்டேஷனில் 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, a wooden pile is being driven with a drop hammer weighing 20 kilonewton and having a free fall of 2 meter. The penetration in the last blow is 5 mm and the engineer's new formula is used, and what would be the estimated load carrying capacity in kilonewton of the pile அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் என்னென்னா, இது வந்து பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஹேமர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ராப் ஹேமர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராப் ஹேமரோட வெயிட் எவ்வளோனா 20 கிலோ நியூட்டன். அதோட ஃப்ரீ ஃபால் என்னென்னா 2 மீட்டர். அண்ட் லாஸ்ட் ப்ளோ, இந்த இதில் இந்த வேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ப்ளோ இஸ் 5 mm அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் நியூ ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்டிமேட்டட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இன் கிலோ நியூட்டன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஃபார்முலா என்னென்னா, Q is equal to WH divided by F into S plus C. இதுதான் இதோட ஃபார்முலா. Wனா என்னன்னா weight of the hammer, Hனா என்னன்னா free fall ஓட height, Fனா என்னன்னா factor of safety, Sனா என்னன்னா penetration of hammer for per blow. ஒரு ப்ளோக்கு வந்து penetration எவ்வளோ அப்படின்றது இதான் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். சீனா என்னன்னா கான்ஸ்டன்ட். ட்ராப் ஹேமருக்கு வந்து சி எவ்வளோ இருக்கும்னா 25 mm இருக்கும். இது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ இருக்கும்னா, அது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான், 6 இருக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கொஷின் என்னென்னா, லோட் கேரிங் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. டபிள்யூ கொடுத்துட்டாங்க. டபிள்யூ என்னென்னா 20 கிலோ நியூட்டன். இப்போ நம்ம கொடுக்குற நம்மளோட ஆன்சர் வந்து கிலோ நியூட்டனில் தான் இருக்கணும். அதனால நம்ம அப்படியே கிலோ நியூட்டன்லேயே வச்சுக்கலாம். அப்போ 20 இன்ட்டு ஃப்ரீ ஃபால் ஹைட் எவ்வளோனா 2 மீட்டர். 2 மீட்டர் வந்து நம்ம இங்கே எம்எம்மாக இருக்குது. அப்போ நம்ம அதை எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2000 mm. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 இன்ட்டு 2000 டிவைடட் பை எஃப் எவ்வளோனா 6 இன்ட்டு எஸ் ப்ளஸ் சி. எஸ் எவ்வளோ இருக்குன்னா கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ப்ளோ இஸ் 5 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ப்ளோ எவ்வளோனா 5 ப்ளஸ் சி எவ்வளோனா கான்ஸ்டன்ட் 25 mm. அப்போ இது போடும்போது எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 20 இன்ட்டு 2000 டிவைடட் பை 6 இன்ட்டு 30 அப்படின்னு கிடைக்கும். அந்த 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 6 are 18, 19 20, 66.6 கிடைக்குது. அப்போ 6 வந்து 11.1 கிடைக்குது. அப்போ 11.1 இன்ட்டு 20 போடும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 222.0 கிலோ நியூட்டன் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் லோட் கேரிங் கெப்பாசிட்டியோட ஆன்சர். நெக்ஸ்ட் கேட் 2019 கொஸ்டின். கேட் 2019 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, a timber pile of length 8 mm and diameter 0.2 mm is driven with. இப்போ இதில் வந்து நம்ம உடன் பைல் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் டிம்பர் பைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதோட எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா, ட்ராப் ஹேமரோட வெயிட் வந்து 20 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரீ ஃபாலிங் ஹைட் எவ்வளோனா 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டல் பெனட்ரேஷன் ஆஃப் பைல் இன் தி லாஸ்ட் 5 ப்ளோ இஸ் 40 mm. இதுதான் இந்த கொஷின்லே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 5 ப்ளோ வந்து 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் லாஸ்ட் ப்ளோ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 ப்ளோ வந்து 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூசிங் தி இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் எக்ஸ்பிரஷன் அஸ்யூம் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 6 அண்ட் சேஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் ரெண்டுமே வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு சேஞ்ச்னா, லாஸ்ட் ப்ளோ வந்து இங்கே 5 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட் 5 ப்ளோஸுமே வந்து 5 ப்ளோஸ் வந்து 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எஸ்னா என்னென்னா, ஒரு ப்ளோக்கான பெனட்ரேஷன் தான் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 5 ப்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 40 mm. அப்போ ஒரு ப்ளோக்கு எவ்வளோ இருக்குன்னா 40 டிவைடட் பை 5 வரும். அப்போ இது ஈக்குவல் டு 8 mm. இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. இப்போ அதே ஃபார்முலாவில் அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q is equal to WH divided by F into S plus C. இப்போ W எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 கிலோ நியூட்டன். 20 இன்ட்டு ஹைட் எவ்வளோனா
1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எம்எம்ல எழுதும்போது என்ன 1500 mm வரும். நெக்ஸ்ட் வந்து அப்போ 1500 mm டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இங்கே 6ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 இன்ட்டு எஸ் எவ்வளோனா 8 mm இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 8 + 25 mm இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ 20 × 1500 டிவைடட் பை 6 × 33 போட்டோன்னா இதில் போடும்போது எவ்வளவு கிடைக்குன்னா 151.51 kN கிடைக்கும். இதுதான் வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல். இது டிஃப்ரென்ஸே வந்து நமக்கு எஸ்ல தான் அது வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, நீங்கள் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து பைல் ஃபவுண்டேஷன் வந்து 2 கொஷின் பார்த்தோம். சொல்லி கொடுத்த ஷேத்தர் தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.